என்ன மாப்பிள தீபாவளி தள்ளுபடியா? பாவாடை கிழிச்ச பாவாடை, முழு பாவாடை, முக்க பாவாடை, முக்க பாவாடை, பாவாடை பாவாடை, மொக்கா கொய்த்த தொங்கச்சி சின்னத்தா பெரியத்தா இப்போ சிரிக்கலாம் அந்த பிள்ளை. பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடலை வைக்க பாவான்களுக்கு ஒரு வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். எந்த புருஷே கூட்டி வந்த புருஷே, கூட்டி வந்த புருஷே, விட்டு புருஷே, தாலி கட்ட புருஷே, தள்ளிட்டு வந்த புருஷே, நொக்கா புருஷே, தொங்கச்சி புருஷே, எப்பத்தா புருஷே, கல்ல புருஷே, பக்கத்து வீட்டு புருஷே, புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். ஏ பொண்டாட்டியே, பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி ஒளிக. வீடு ஒளிக என்னடா சொன்ன? என்னடா ஒரே வாரத்துல போடாட்டேன். என்ன மாப்பிள்ள நீ என்ன சொல்ல வர்ற? பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க. சோறு தானே தின்ன, இப்ப சோத்து விட்டு பியவா திண்டே தின்றுக்கலாம். ஏன் பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கன்னு சொன்னேன். சொல்லலாமையா? இங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இந்த கூட்டத்துல கல்யாணம் முடிச்சவங்க யாரும் நான் வப்பாட்டியே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கையை தூக்குங்க. வப்பாட்டி இங்க பாரு, பூரா இது பூரா இளவட்ட பிள்ளையா நீ வேற. அங்க பின்னால உட்கார்ந்து தூக்கல. பொண்டாட்டியை கட்டி சீரழிகளுக்கு வப்பாட்டியை கட்டி விளக்க மாட்டாங்க. 1 2 3 4 பூதி கழிப்பல கடைசி வரைக்கும் கூட வர்றது யாரு? நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா பொண்டாட்டின்றது எப்படி தெரியுமா? பொண்டாட்டின்றது வீட்டில் வளர்க்குற பசு மாடு மாதிரி. ஓஹோ. வப்பாட்டின்றது தெருவில் தெரியுது நாய் மாதிரி. எப்படி இப்படி? பசு மாடு எப்படி நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா அது நமக்கு எந்த டயத்தில் எப்படி பண்ணணும்னு உடனுக்குடனே பாலை கொடுத்துரும். நம்ம போய் உட்காந்து பிள்ளைக்கு பாலம்னா உடனே கொடுத்துரும். வப்பாட்டின்றது அப்படி கிடையாது. தெரு தெருவா திரிஞ்சிட்டு ஒவ்வொரு விடா போய் இப்ப திண்ட மாதிரி திண்டுட்டு அப்படி திரிஞ்சிட்டு வர்றது தான் பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு உள்ள வித்தியாசம். ஒரு விஷயமா நீங்க சொன்ன மாதிரி கட்டின பொண்டாட்டி தான் தெய்வம். உண்மையை சொல்றேன். கடைசி வரைக்கும் கூட வர்றது மனைவி தேயா. உண்மை அதான். ஆமா. அப்புறம் நீங்க ஏன் காரியம் ஓட்டிட்டு வந்தீங்க? அதுவும் பொண்டாட்டி தான். எங்கேயோ வச்சு நல்லா இருந்தா சந்தோஷம் தான் மாமா. நான் அதை கவலைப்பட மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க எங்க மாமே. ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை தான் வப்பாட்டி இருந்தாலும் மாமா ஒரு ஆளுக்கு 7.5 பொண்டாட்டி கணக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே 7.5 முடிஞ்சு போகும் மாமா. வேணாம் மாமா. ஏன்னா எத்தனை வப்பாட்டி இருந்தாலும் நம்ம செத்ததுக்கு பின்னால நம்ம கால் மாட்டை கீழே உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி தன்னுடைய மாங்கல்யத்தை எடுத்து குங்கும பொட்டியும் பூவையும் எடுத்து மஞ்சளையும் அழித்து விட்டு வெள்ளை புடவையை கட்டி விதவை உட்காரது யாருங்க? யாரு? கெட்டின பொண்டாட்டி. ஓ, வப்பாட்டி எப்படி கிடையாது. உங்க அறிவுக்கு என்னதை சாப்பிடுறீங்க? உங்க சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கு. என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். நான் இப்போ வரையில என்ன சாப்பிட்டேன்? எல்லாரும் நான் இங்க சாப்பிட்டதை நானும் சாப்பிட்டேன். எதை பிடிக்க விளங்க? சரி விடு மாமா. எதுக்கு மாமா வம்பு? பொண்டாட்டி வாழட்டும் வப்பாட்டி வாழட்டும் அப்படி சொல்றா. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க. இவ்வளவு நேரம் வெக்கடமா பேசினே இல்ல. நான் தான் ஒரு சின்ன பையன் தெரியாம பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்கன்னு சொல்லிவிட்டேன். சரி, நீங்களும் சேர்ந்துட்டு பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்கன்றீங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறேன். சரி மாமா. நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரி மாமா. 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறோம். புது கார் வாங்குறேன். என்ன கார் மாமா? ஏதோ ஒரு கார் வாங்கிட்டோம். வாங்கிட்டோம்.
ஏதோ ஒரு காரு சரி மாமா வாங்குற வாங்குற 4 வீலோடய கொடுக்குறேன். இல்ல மாமா கூட கூட என்ன கொடுக்குறேன்? ஸ்டெப்னின்னு ஒண்ணு கொடுக்குறேன். எதுக்கு கொடுக்குறேன்? அது தேவைப்படும் போது எதுக்கு கொடுக்குறேன்? எப்ப பஞ்சர் ஆச்சோ ஆ, அப்ப தூக்கி அதை மாட்டுறதுக்கு. அதே மாதிரி தான் அதுல புகை தெளிச்சுன்னா இதை தூக்கி மாட்டிக்கிறது. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒழிக. ஏ பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒழிக. இந்த தமிழ்நாடு செல்வ வணக்கமே. 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 பேரன்பு கொண்டு பெரியோர்களே, பெரியோர்களுக்கும் அம்மா, என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களுக்கும் உடன்பெறுவாத சகோதர சகோதரர்களுக்கும் இவ்வளவு நேரம் எங்கடா உனங்க இங்கேதான் இருந்தீங்களா? இவ்வளவு பொட்டல் காலியா கிடந்துச்சடா. பேர் அன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களுக்கும் உடன்பெறுவாத சகோதர சகோதரர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல் பொறுப்பினை ஏற்று இந்த கடமையை செய்வதற்காக வருகை தந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் 64 கலைகளிலே சிறந்திருந்த கலையாக கருதக்கூடிய இந்த நாடகங்களை காண வந்துள்ள சுற்றுப்பட்டார நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்பி மண்ணை பொன்னாக்கி உலக மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் விவசாய பெருமணி மக்களுக்கும் மற்றும் தற்சமயம் நம்ம தமிழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் குடிமக்களுக்கும். அதை மட்டும் ஏன் அடுத்து சொல்றீங்க? புள்ள அழுத்தினாதான்டா இன்னைக்கு போகுது. ஏன்? குடிமக்களை விவசாய பெருமணி மக்களா இருந்த மம்ம ஆமா இன்னைக்கு பெரும் குடிமக்கள் ஆயிட்டான். அது ஏன் மாமா? திரும்புற சில இடத்த பாத்துக்க. என்ன? காரியாவட்டியை தாண்ட முடியல. ஆமா ஏன்? காரியாவட்டியை தாண்டறதுக்குள்ள 3 கடை. எங்க எங்க? எங்க வந்தோம்னா கருவாட்டு கடைட்ட ஒரு கடை, ஆமா அடுத்து வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒரு கடை, சரி அடுத்து வந்து வச்சுக்க கள்ளிக்குடி முக்குல ஒரு கடை. சரி 3 கடையிலையும் குடிச்சு நம்ம ஆளுங்க வாழ்க்கை போச்சு. குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடலை கெடுக்கும்னா யாரா கேட்கிறோமா? நீங்க சொல்லுங்க. செருப்புட்டியே அடிச்சால என்ன கேக்குறேன்? செருப்புட்டு அடிச்சாலும் அந்த செருப்பை கடிச்சு தின்றாங்க. அதானே ஸ்நாக்ஸ் இன்னைக்கு மாறி போச்சு. காலம் கட்டு நாசமா போச்சு. அதனால சீரழியது யாரு? யாரு? எங்க ஆத்தா தாய்மார்கள். கட்டிய கணவன் ஒவ்வொரு நாளும் குடித்துட்டு வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவங்க படுற துன்பம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்க மாப்ள. என்ன மாமா? குடிக்கிற ஆளுக்கு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? என்ன? அவன் ஏன் குடிக்கிறான்? ஏன் குடிக்கிறான்? ஏன் மாமா? காலையில 6 மணிக்கே விற்க ஆரம்பிச்சிடாங்கடா. என்னத்த? சரகத்தேன் எப்ப 6 மணிக்கேவா? 6 மணியெல்லாம் 5 மணிக்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடாங்க. சரி முக்கு ரோட்ல போனோம்னா முத நாள் 200 ரூபா ஆயிட்டாங்க. இப்ப 10 ரூபா சேர்த்து கேட்கறாங்க. ஆமா பாட்டுக்கு 10 ரூபாய் மாறி போச்சு. இப்ப காலம் எப்படி தெரியுமா? எப்படி? இப்ப பாத்துன்னு வச்சுக்க ஆளு நல்லா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அப்படி பார்த்தோம் வச்சுக்க உங்க மாமா மாதிரி. சரி வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி நல்லா நெத்தியில பட்டை நடுவுல குங்குமம் பொட்டு சரி எல்லாம் வச்சுட்டு காலைல இப்ப 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பாரு எப்படியாமா நம்ம ஊரு சுடுகாட்டுல வந்து வேகாத பேய் மாதிரியே இருப்பேன். எப்படி? இடையில கட்டிங்கா போடுறது. சரி முத கட்டிங் போடையில பாத்துன்னு வச்சுக்க ரொம்ப சிரமமா இருக்கும். எப்படி? இந்த கை இப்படி நடுங்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. விட நடுங்கும். பாதி ஒழுகும். சரி அதையும் விட மாட்டேன். அப்படி மடக்கிடுவேன். இப்படி மடக்கி அப்படியே உள்ள வச்சு கட்டிங்க உள்ள இருவேன். சரி கட்டிங்க உள்ள ஓனதான இருக்கு. இந்த வெள்ளை வச்சிக்கலாம்ல. ஆமா கீழ இருக்கு முட்டி கீழ. இந்த வெள்ளை வச்சிய தூக்கி லைட்டா ஏத்திக்கிட்டாப்ல. தொடக்கா. ஏய் வா பாப்பா நீ பெரியாளா? நான் தான்டா பெரியாளுன்னு கட்டிங் போத ஒரு கோட் தெரியுமா இருக்கு. அது எப்படிமா? இந்த வேஷ்டி மேல குண்டிக்கு மேல ஏறிடும். குண்டிக்கு மேல இந்த குண்டிக்கு மேல ஏறிடும். ஏய் வா ஒத்தைக்கு ஒத்த நிப்பான். ஏய் ஒத்தைக்கு ஒத்த நிப்பம்னு கூப்பிடாப்ல. ஒத்தைக்கு ஒத்த நிப்பா. இது வந்து கோட்ரு. ஒன்றரை கோட்டு என்ன தெரியுமா? ஒன்றரை எப்படிமா? இந்த வேஷ்டி அவுத்து தோல்ல ஓட்டுவேன். சரி தோல்ல போட்டு பார்த்தோம்னா தூக்கு போட்டு தொங்குறே மாதிரி. தூக்கு போட்டு தொங்குறே மாதிரி எப்படி வச்சா தெரியுமா? எப்படி? ஏய் 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 இங்க இருக்கியா மைக் எங்கயா போற? ஏய் உங்க அம்மா கோழி குடலு, உங்க அக்கா சிக்கன் ரைஸ், இதெல்லாம் என்ன மாமா? உங்க ஆத்தா நூடுல்ஸ், உங்க அம்மா சிக்கன் பிரியாணி, இதெல்லாம் என்ன மாமா? இவன் முண்ட தண்ணிய போட்டு திண்டது. இது வந்து 1.5 கோட்டு மாப்ள. சரி
ஆனா 2 ஓட்டு உள்ள வச்சுக்க எப்படியும் இருப்பாப்ல பச்சை புள்ளையாவே மாறிடுவேன். எப்படி முண்டையினால எந்திரிக்க முடியாது. முடியாது. படுத்த இடத்துலயும் அந்த போவை இருங்க அவன் கத்தியான் பாரு. எப்படி வாத்தியா மாதிரி அந்த கெடுத்துட்டால பாரு பரங்குட்டில இதுல செம்பகுளத்துல என்னடா ஏய் ஏண்டா யாரா எவன்டா ஏடா சுன்னியா? என்னடா சொன்னீங்க? நான் என்னம்மா சொன்னேன் இப்ப? ஓ வாயில வசம் போச்சு தேய்க்க. ஆமா குடிச்சவனும் பச்சை குழந்தை ஒண்ணும் இருக்காது. எப்படி ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. குடிச்சவனுக்கும் குழந்தைக்கு என்ன இருக்கு? பச்சை குழந்தை என்ன பண்ணு பேச தெரியாம உளரும். ஓ அதே மாதிரி குடிச்சவனும் போதைய போட்டா உளர்த்தான் செய்வேன். ஒரே பிராண்ட் அடிச்சா பிரச்சனை இல்லை. பீரு பாதி பிளாக் பார்லு எக்ஸ்பிரஸ் டைமனு ஓட்கா அப்புறம் இந்த 1848 ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அது எதுக்கு 1848 பேர் வந்துச்சு? அதுக்கு பேர் வெள்ளைக்காரன் அருமையா வச்சிருக்கேன். 18 வயசுல எவன் குடிக்க ஆரம்பிச்சானோ நோக்காளி 48 செத்து போவேன். அதுக்குதான் 1848 அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. ஆனா நான் சொன்ன தப்பு இல்லை. எப்படி குழந்தையும் அதையும் சொன்ன? அதாவது குழந்தை எப்படி பேசல உளர்ற மாதிரி இவன் தண்ணியில போதையில. சரி இந்த மைக்கில் விட்டுருவான், அந்த மைக்கு வரேன். அப்பல வேணும்னா என் மைக்கு வாங்க. உங்க மைக்கு வேணாம் மாமா, நீங்க நிறைய தள்ளிடுவீங்க வெளியே. ஏய் ஆரவே ஏண்டா ஏடா சொன்னியா? கரெக்டா இருக்கே அண்ணே ஒரு டம்ளர் தண்ணி உண்ணே இந்த மைக்கு அலசிடுவோம். ஏய் பணத்தை கட்டிட்டு அலசிக்க. காலைல என் சம்பளத்தோட வாங்கிக்க சாமி. உன் சம்பளத்துக்கெல்லாம் இங்க மைக்கில் வாங்க முடியாதுப்பா. 250 ரூபா சம்பளத்துக்கடை அங்க இருந்து வந்திருக்கேன். பரணிய கொட்டை உனக்கு ஏண்டா உனக்கு 110 ரூபா தான்டா சம்பளம். அதோட முடிச்சு. ஐய கெடுத்துட்டான நாடகத்தை தண்ணியை போட்டு. சொன்னீங்க எவன்டா என்னடா சொன்னியான்றத மாத்திடுவேன். எல்லாத்துக்கும் காரணம் குடியை கெடுக்கும், கொடி பழக்க உடலை எடுக்கும். அதே மாதிரி தாய்மார்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். உங்க புருஷன் குடிச்சிருந்தா யாரு வையாதீங்க. இது நல்லா இருக்கே. காலையில சாணியை கரைச்சு தலைவடியை ஊத்தி விளக்க மாத்திட்ட போட்டுருவாங்க பேசன்ட் இருந்துக்க. நான் உண்மையை சொல்றேன். உங்க புருஷன் குடிச்சிருந்தா யாரு வையாதீங்க. என்ன செய்ய சொல்ற? திட்டாதீங்க, செருப்புட்டு அடிக்காதீங்க. ஆமா முத்தம் கொஞ்சங்க. முத்தம்லாம் கொஞ்சம் வேணாம், வாய் வீசும். வாய் வீசும், முத்தம்லாம் கொஞ்சம் வேணாம். குடியார கூட ஒத்துக்கலாம் மாமா. இந்த கணேசு போலையும் கஞ்சாயும் போட்டு போறேன் பாருங்க, அவன் வாயில எப்படிதான் முண்டாட்டி முத்தம் கொடுக்குது எனக்கு தெரியல. ஆனா தயவு செய்து கணேசு போயில கிடைக்கலனாலும் பரவாயில்லாமா. சரி சைஸா போய் பொட்டிக்கல்ல எப்படி இருக்கிறாங்க அக்கா? மஞ்சப்பொடி இருக்கா? மஞ்சப்பொடியா? ஆமா அதுக்கு பேரு கணேசு போயிலுக்கு பட்ட பேரு. ஓஹோ மஞ்சப்பொடின்னு வச்சிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் நான் ஏன் சொல்றேன்னா, குடிச்சோன்னு பச்சை குழந்தை ஏன் சொல்றேன்னா, உங்க புருஷன் குடிச்சு வந்தா யாரு பையானுங்கன்னு ஏன் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஓசி பஸ்ல ஃப்ரீயா போறீங்க. சரி அந்த காசு யார் காசு? யாரு காசு? நம்ம காசு. நம்ம காசுனா ஏன் காசு? எப்படி? ஓசி பஸ்ல ஃப்ரீயா போறீங்களே, அதுக்குள்ள இருந்து வருமானம் எங்க இருந்து வருது? டாஸ்மார்க்கு வருமானம். மாசம் 1000 ரூபாய் ரேஷன் கடையில போய் நீட்டிக்கிட்டு வாங்குறீங்களே, அந்த காசு எந்த காசு? எந்த காசு? அதுவும் எங்க கடையில இருந்து வர்ற காசு. ஆனா ஒரு விஷயம், உங்க புருஷன் குடிச்சு வந்தான்னா தயவு செய்து உங்க புருஷருக்கு ஒரு தொட்டியில கட்டி, பழைய சேலை இருந்தா ஒரு தொட்டியில கட்டி, தொட்டி கிழிஞ்சிரும். தொட்டி கிழிஞ்சா 2-3 சேலை கூட கட்டுங்க. படுக்க போட்டு உங்க புருஷன் அந்த படுக்க போட்டு வெஞ்சாமரம் வீசுவாங்க மாப்பிள்ள. வெஞ்சாமரம் கண்ணே நீ உறங்கு என் கானகத்து மயிர் புடுங்க. மயில் உறங்கு மயிலே உறங்குன்னு பாட்டு பாடுங்க. கொஞ்சமா குடிச்சிட்டு வந்த புருஷனா இருந்தா வீட்டுல வச்சிருங்க. அளவுக்கு மீறி குடிச்சு புட்டு குடும்பத்தை கெடுக்கிற புருஷனுக்கு ரொம்ப செலவுலாம் இல்லை, 55 ரூபா தான். குருண மருந்து பாட்டில் வாங்கி போட்டு வாயில பேச்ச கேளுங்க, அப்பனத்தே நல்லா இருக்கும். உலகத்துல உள்ள போயிடாத. என்ன விஷயம் இருந்தாலும் குடியை கெடுக்கும். தயவு செய்து இளைஞர்களை ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். எத்தனை விஷயம் இருந்தாலும் தயவு செய்து குடிச்சு என்ன பண்ண, நம்ம குடிக்கிற நமக்கு என்ன மிச்சம்? ஒண்ணுமே மிச்சம் இல்லை.
என்ன மிச்சம் கையெழுத்த வர்றாங்க, அதோட நிப்பாட்டுறா. என்ன மிச்சம்? எதுவுமே மிச்சம் இல்லை. அதனால என்ன விஷயம் வந்தாலும் தயவு செய்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா நீங்களாம் நல்லா படிக்கணும், சந்தோஷமா வாழணும். பேர் அன்பு கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த நாடகத்தை காண வந்த நாடகக்கலா ரசிக பொதுமக்களுக்கும், எங்களுக்காக சிறப்பாக ஒளி அமைத்து கொண்டிருக்கும் ஒளிபெருக்க நேர்த்தார்களுக்கும் எங்களது சார்பிலும் இந்த நாடகத்தை அமைப்பாருமாகி அன்பு தம்பியுமாகி எட்டுப்பட்டி மாநகரம் போற்றக்கூடிய பரணி அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் 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 தெரிவித்துக் கொண்டு, எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் வெள்ளையர்கள் நாட்டை ஆளும் பொழுது இந்த வெள்ளையர்களை வெறுக்குவதற்காக தனக்கென்று ஒரு பேரு புகழும் நாட்டி வாள் எடுத்து வீசி நம் மண்ணிற்கும் தமிழகத்திற்கும் பேரும் புகழும் பெற்றுக் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழை பாடிவிட்டு கதைக்கு செல்வோம். எத்தனைய என்ன போல இருக்குது பார் வண்ண கொடி, எத்தனைய எண்ணம் போல இருக்குது பார் வண்ணக் கொடி, எத்தனைய எண்ணம் போல இருக்குது பார் வண்ண கொடி, பாஞ்சாலங்குறிச்சியிலே பறக்குது பார் சிங்கப்பொடி, கட்டபொம்மன் சிங்கம் அவர் கத்தர மாட்ட தங்கம், அவர் கட்டபொம்மன் சிங்கம் அவர் கத்தர மாட்ட தங்கம், ஐயா கட்டபொம்மு சிங்கம் அவர் பத்தரை மாற்று தங்கம். மக்களோடு மக்களாக மனிதனாக வாழ்ந்து மனிதரோடு மனிதராக வாழ்ந்தவரே. மக்களோடு மக்களாக மனிதனாக வாழ்ந்து வந்தார். எக்குலமும் போற்றுகின்றேன் எங்கோ ஊரே சிங்கமம் கத்தரை மாத்த தங்கம் அவர் கட்டபொம்மன் சிங்கம், அவர் கத்தரை மாத்த தங்கம் அவர் கட்டபொம்மன் சிங்கம். ஐயா பத்தரை மாத்து தங்கம் எங்கள் கட்டபொம்மன் சிங்கம், பத்தரை மாத்து தங்கம் எங்கள் கட்டபொம்மன் சிங்கம். ஆறுமுக தாய் பெற்ற இளஞ்சிங்கத்தை காணவில்லை, ஆறுமுகத்தாயும் பெற்ற இளஞ்சிங்கத்தை காணவில்லை. ஆறுமுக தாய் பெற்ற இளஞ்சிங்கத்தை காணவில்லை, பாஞ்சாலங்குறிச்சியிலே தெய்வம் போல வாழ்ந்து வந்த கத்தரை மாத்த தங்கம் நம்ம கட்டபொம்மன் சிங்கம், அவர் கத்தரை மாத்த தங்கம் நம்ம கட்டபொம்மன் சிங்கம். ராஜ அம்பலத்து நாய்களுடன் இருந்தவரா, ஓரா. ராஜ அம்பலத்து நாய்களுடன் இருந்தவரா, சக்கமாதேவியுடன் அருள் பெற்று வாழ்ந்தவரா, கத்தரை மாத்த தங்கம் நம்ம கட்டபொம்மன் சிங்கம், கத்தரை மாத்த தங்கம் நம்ம கட்டபொம்மன் சிங்கம். வெள்ளையை கண்களுக்கு வெள்ளையடை கருவருக்கு தங்கமே நாயக்கர் குல சிங்கமே. வெள்ளையரை கருவறைக்க வாளெடுத்து நின்றவரா, வீரபாண்டி கட்டபொம்மன் பேரை சொன்னால் போற்றும் ஐயா, கத்தரை மாத்த தங்கம் அவர் கட்டபொம்மன் சிங்கம், அவர் கத்தரை மாத்த தங்கம் அவர் கட்டபொம்மன் சிங்கம். பத்தரை மாத்து தங்கம் எங்கள் கட்டபொம்மன் சிங்கம், பத்தரை மாத்து தங்கம் கட்டபொம்மன் சிங்கம். எத்தனைய என்ன போல இருக்குது பார் வண்ணக்கடி, பாஞ்சாலங்குறிச்சியிலே பறக்குது பார் சிங்கப்பொடி, கத்தரை மாத்த தங்கம் அவர் கட்டபொம்மன் சிங்கம், அவர் கத்தரை மாத்த தங்கம் அவர் கட்டபொம்மன் சிங்கம். இருந்தும் வெள்ளையர்களை எதிர்த்து தனக்காண்டி போராடி நாட்டை காக்கணும் தன்னுடைய உயிரை இப்படி நல்ல மனுஷங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நாதாரி பையில இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க மாமா.
இருந்திருப்பது அற்புதமாக சிறப்பாக இருந்தாலும் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் தபலாக்கரை கிராமத்தில் அருந்து அல்வாது கொண்டிருக்கிற ராஜகுல அம்பல நாயக்கர் ரூபன் முறைக்கு பாத்தியப்பட்டு ராஜம்மன் கோவில் மற்றும் வீரமகா அம்மன் கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு வலம்புரி விநாயகர் கோவில் புரட்டாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக நடக்கக்கூடிய நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம். அவசரப்படாதீங்க, இது நேத்து நடந்த நாடகம். இன்னைக்கு நடக்கிற நாடகம் என்னண்டா, இன்னைக்கு நடக்கிற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் இருந்தாலும் முருகன் அருளை பெற்று வேண்டும். இயக்குனர் அதுக்கு மைக்கோட தம்பி சக்கரவர்த்தி அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு புனரை பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். வரலாட்சி சரகத்தைச் சேர்ந்த சாய்பு ஆய்வாளர் சார்பாக தயவுசெய்து யாராவது ஒரு வந்து பின்னடை படி செல்லும்படி கிராமத்தின் சார்பாகவும் விளக்கம்படி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இபி வயர்மேன் தயவுசெய்து மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். மின்சார வாரியத்தைச் சேர்ந்த ஏயு அவர்களை தயவுசெய்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிராம நிர்வாக அலுவலர் விஓ அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூச்சிடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் என்ற போர்வையினால் கந்தன் உறவு கண்டேனாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. அன்பு தம்பி பரணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு பலபாத்திய மன்னன் பலபாத்திய புகழ் பலபாத்திய திண்டன்று பலன்களை வெற்றி கொண்டாட்டி வரக்கூடிய ஆல்ரவுண்டு போலென்று பேரும் போலும் பெற்று வரக்கூடிய அன்பு மாப்பிள்ளை மனவை மாநகரம் போற்றக்கூடிய எஸ்பிஎஸ் தினேஷ்குமார் அவர்களுடைய ஆல்ரவுண்டரை இசைப்பார்.
இப்ப அந்த மேளக்காருக்கு பதிலா இப்ப இவர் மேளம், இவர் வந்து பக்காத்தியம், நீங்க ஊரதே இந்த நாயனை வாசிக்கிறவர். நான் வச்சிருக்கேன் மாப்பிள்ள, வேணுமா? நான் வாசிக்கிறேன் மாமா அப்புறம் மேல கூட. இவர் தான் அண்ணன் கஞ்சா போடுறவர், சிஞ்சா போடுறவர். இப்ப கரகாட்டத்துக்கு எப்படி அடிக்கணும் புரி தம்பி? ஏன் முண்டை எந்திரி, உட்காந்துக்கிட்டு இப்பயே. இப்ப கரகாட்டத்துக்கு வாசிங்க, இத விடுங்க. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்களா? அந்த பாட்டுக்கு வாசிங்க மாமா. நாங்க வாசிக்கணுமா? யார் வாசிக்கணும்? ஆசைய காத்துல தூது விட்டு, ஆசைய காத்துல தூது விட்டு. நீங்க வாசிக்க மாட்டீங்களாப்பா? ஆசைய காத்துல தூது விட்டு, பாடிய பூவுல வாசப்பட்டு, சேதிய கேட்டது ஜாதப்பட்டு, பாடுது பாட்டு ஒண்ணு, அத கேட்டது பாட்டனிலே. மாசம் தை மாசம் வரியுது வரியுது பாயாசம், தாயாசம் தை மாசம் வரியுது வரியுது பாயாசம். படி முண்டை வாங்கி குடி போய் போ. இது எதுக்கு தேவையா வம்பா? இந்த வம்புண்டாதில் நான் வரமாட்டேன் மாமா. இது எதுக்கு விட்டு போட்டு அற்புதம் விஷயத்தை இசைகளை நடித்து தெரிந்து அடுத்தபடியாக இங்கு நாங்கள் என்னதான் அணினாலும் என்னதான் பண்ணாலும் அதற்கெல்லாம் தக்கவாறு தலைமை சொல்லுவார் அன்பு என்ன உலக மாநகர போட்ட குடியே KS அர்ஜுன் அவர்களுடைய தளத்திலே சேர்ப்பா. அன்பு அண்ணா அவர்கள் நினைத்து கொண்டு மைக்கு நல்ல குயிக்கு, டீப்பு நல்ல டாப்பு, சிறந்த முறையில் அற்புதமாக ஒளி ஒளி அமைக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் சென்றவங்களாம் வெற்றி கொண்டாட்டு வரக்கூடிய ராகவா ரேடியோ சுப்பலாகரே அன்பு உள்ளம் ராகவா 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 போடுவதற்கு தேர்ந்தெடுத்து அந்த பாடலை பொண்ணும் சிறப்பாக ஒளி ஒளி அமைத்து அன்பு உள்ளம் கொண்டு பழமை என்றும் இனிமை, என்னைக்கும் பழசத்தான் இனிப்ப தரும். இன்னைக்கு வர்றது ஃபுல்லா விஷமாயி போச்சு. இப்பெல்லாம் பாட்டை கேட்டா தூக்கு போட்டு தொங்குற நிலைமை ஆகி போச்சு. நேற்று போன ஊர்லாம் பாட்டு போட்டாங்க வருங்க. எப்படி இப்படி டைட்டா இப்படி தூக்கி வைக்கணுமா பொசிஷனை, இப்படி தூக்கி வச்சுட்டு லைட்டா பிடிக்காங்க. எப்படி தெரியுமா? அண்ணன பாத்தியா அப்பன கேட்டியா, அண்ணன பாத்தியா அப்பன கேட்டியா, இதை கூட ஏத்துக்கலாம். அண்ணனை பார்த்து அப்பட பார்த்தேன்ட்டாங்க. தாத்தாவுக்கும் பேரனுக்கு ஒரு பாட்டு போமா? எப்படி? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடு, பேரா பேரா கொஞ்சம் தடியடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடு, பேரா பேரா கொஞ்சம் தடியடு. இதனாலும் பரவாயில்ல. இவன் பொண்டாட்டி அவன் தள்ளிட்டு போயிட்டான், அவன் பொண்டாட்டி இவன் தள்ளிட்டு போயிட்டான். ரெண்டு பேரும் முண்டைய தூக்கு போட புளியா மரத்துக்கு போனவங்க. அங்க போய் பாட்டை கேளுங்க. அங்க போய் ஆறே பாட்டு பாடி வைக்கான். எப்பேற்பட்ட பாட்டு கேளுங்க. அப்பேற்பட்ட பாட்டு உலகத்துல கேட்க முடியுமா? இப்பெல்லாம் கேட்க முடியாதுப்பா. இப்பத்தான் அந்த பாட்டெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். எப்படி பாட்டுன்றீங்க? பணத்துக்காக என்ன விட்டுட்டு அவன் கூட போனியே, காசுக்காக என்ன விட்டுட்டு அவன் கூட போனியே, அது வீடு இல்ல சொல்லிவிட்டு அவன் கூட போனியே, சீச்சி சீரனோனியே, சீச்சி சீரனோனியே. பாடுங்க. சீச்சி சீரனோனியா. என்ன பாட்டு பாடுற நீ? இப்படி இப்ப இவங்க பாடுவாங்க பாக்குறியா? நான் சொல்ற மாதிரி நிக்கணும். எப்படி நிக்கணும்? அங்கிட்டு போங்க நடுவுல. இந்தா இப்படி வைங்க கைய. நாக்க நீட்டணும். நீட்டிக்கிறியா? ஆமா ஆமா, நாக்க நீட்டணும். டேய் தம்பி, இப்ப நான் பாடுவேன், நீங்க பாடணும்னு. வலைய விரிச்சு பாரு, மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கலன்னா. ஏய் நல்லா சொல்லுங்க.
வளைய விரு அதே மாதிரி இல்லையா இப்ப சொல்லுவாங்க யாரு நான் சொல்லும்போது பப்புன்னு சொல்லிடணும். வளைய விரிச்சு பாரு மாட்டுறது மாட்டு எதுவும் கிடைக்கலன்னா நீங்களாம் நக்கவே இல்லையா யாரும்? ஏய் பாட்டு எப்படி ரீச் ஆயிருப்பாரு. இல்ல நீங்க யாரும் நக்கவே இல்லையா? நீங்க எல்லாம் பிறந்த உடனே சேனத்தண்ணின்னு ஒண்ணு வாயில வச்சிருப்பாங்கடா. ஆமா எல்லா பேரும் நக்கித்தான் இருப்பீங்க. உனக்கு வச்சிருப்பாங்களே. எனக்கு ஒரு ஆள் 2 வரா இப்பயும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது வேற ஆளு. எனக்கு ஒரு ஆள் 2 பேர் இல்லாமா 28 பேர் வச்சாங்க. பரவாயில்ல அதே வகுறு பெருசாயிடுச்சிருக்கு. ஆனா இவங்களுக்கு ஃபுல்லா எல்லா பேருக்கும் 6 மாசம் சேனத்தண்ணின்னு ஒண்ணு வைப்பாங்க. அந்த தண்ணி தான் நக்கித்தான் குடிக்கணும். தேனை என்ன பண்ணுவோம் சொல்லுங்கடா? தேனை நக்கணும், நக்கித்தான் சாப்பிடணும். நக்கல், தின்னல், பருகல் அப்படின்னு 3 விதம் இருக்கு. சரி நான் நக்குனத மாமா சொல்லிட்டாரு. ஆமா அவர் நக்குனத நமக்கு விட்டுருவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்புறமா இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு அளித்த விழா கமிட்டியாளர்களுக்கும் விழா குழுவுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உள்ள டான்ஸ்காரக்குள்ள பாவாடையை கட்டிருச்சு. நீ போக வேணாம்டா, உனக்கு மதினி வேணும்டா. ஆமா இருந்து போனாலும் எங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருந்தாலும் இந்த நாடகத்தை அமைப்பாளருமாகி இந்த நாடகம் மட்டுமில்லாமல் மற்ற எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்தரக்கூடிய இசைக்கல்லூரியிலே பணிபுரிந்து பற்புதமாக படித்து பேரும் புகழும் பெற்று பெறக்கூடிய வள்ளி திருமண நாடகம் மட்டுமல்லாமல் மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி வீரமல்லிய கட்டபொம்மன், சத்யாஞ்சபத்திரி, ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, சின்ன பருப்பு, பெரிய பருப்பு, உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, அதெல்லாம் மல்லிகை கடல் அடிக்கும்டா. மற்ற பவளக்கோடி, சத்யாஞ்சபத்திரி பற்ற கதை நாடகங்கள் அமைத்தரக்கூடிய அன்பு தம்பி ரெட்டியப்பட்டி மாநகரம் போற்றக்கூடிய அன்பு தம்பி பரணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். வருடந்தோறும் அன்பு தம்பி பரணிகிட்டே கொடுங்க, நல்லபடியா நாடகத்தை அமைப்பாரு, நல்ல நடிகர்களை போட்டு நல்லபடியா கொண்டு வருவார் தெரிவித்துக் கொண்டு அத்தாச்சி பேரை சொல்ல போறேன். ஆடல் அரசி உனக்கு அறப்பல்ல காணாமடா, நீ ஏன்டா இக்குன்னு சிரிக்கிற? ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நமது மனவை மாநகரம் போட்டக்கூடிய ஜெகன்மோகினி பேரும் புகழும் வாங்கி உலகெங்கும் தனக்கென்று வெட்டு கொண்டு 1ஆம் நம்பர் லூசு முண்டை. நீ வேற அது நல்ல முண்டையா லூசு முண்டைங்கிற? நல்ல முண்டையாடா? சரி நல்ல வேற நார முண்டைன்னு சொல்லாம விட்டவாரு. ஆடல் அரசி சொல்லக்கூடிய மனவை மாநகரம் போட்டிய பி ராசலட்சுமி டான்ஸ் அண்ட் காமி. செவத்த புள்ள இவன் செம்பால போலே வெடல புள்ளே வெக்கப்பட்டாலே ரோசா போலே மக்கா படித்தேனில முட்டு வருது மக்கா மலை பூவோட முட்டி வருது வட்ட முகம் பார்த்தாக்க தகது பச்சை புள்ள பூக்கும் பாத சுடது இவ கம்பல போல கலரு கல்ல போல ஒட்டிக்கொள்ள ஆசை வருமே. செவத்த புள்ளே இவ செம்பால பூவ போலே வெடல புள்ளே வெக்கப்பட்டாலே ரோசா போலே. நீங்க ஆளை வெளியே தள்ளி விடுறேன் பாருங்க, உங்களை பிடிச்சி அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது. நான் அந்த பிள்ளைய பிடிச்சி அமைக்க போடுவேன், என்னை போய் தெரியும் அந்த பிள்ளை கிடத்துல வராது என்கிட்ட. நீங்க 1ஆம் நம்பர் ஆள்னு எனக்கு தெரியும். காலத்தை நேரத்தை வீணாக்குறது குரங்கு ஒப்புன்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைய அணைச்சு விட்டு மிச்சத்தை நாம அப்புறம் வந்து பேசுவான். வளவலன்னு பேசினா வாய் கேடு, வருஷம் ஒரு பிள்ளை வத்தா உடம்புக்கு கேடு. அந்த பிள்ளை வெளியே வரட்டும், என் மாப்பிள்ளை தினேசு கப்ப வச்சு வெளியிடுங்க. ஆமா அதனால என் பேரை சொல்லிட்டு பொம்பளை தன்மையில உங்களுக்கெல்லாம் தெரிந்தாலும் தெரியவில்லைனாலும் சொல்லக்கூடியது என்னுடைய கடமையினாலே மதுரை விமான நிலையம் அருகாமையுள்ள சோழங்குடியை சேர்ந்த வீரமணி உங்கள் முன்பாக பப்பனம் அடிக்கிறேன். இந்த மட்டும் இல்லாமல் விடியந்தட்டிக்கு ஓட்ட உடச்ச சந்து ஒந்து சொருள் வந்து மாறுறது எல்லாம் நான் தான். அற்புதமாக உலகம் எங்கும் எங்களை ஒளிபரப்பு எடுத்து சிறப்பாக எடுத்து எங்களை உலகம் எங்கும் காட்டிக் கொண்டிருக்கும் யூடியூப் அன்பு உள்ளம் பசும்பொன் ஆரோ யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்ன விஷயம் தான் சரி மிச்ச விஷயத்தை அப்புறமேல் பார்ப்போம். அந்த பிள்ளைய வெளியே தள்ளுறேன். பிள்ளை வெளியே வந்தோடனே யாரும் படுத்துடக்கூடாது. ஆமா என்ன விஷயம் இருந்தாலும் அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போதே துண்டு உடையில சொல்லிட்டாரு, நீ எந்த பாட்டும் பாடக்கூடாது தம்பி, கடமும் பாட்டு தான் பாடணும் விட்டாரு. அதனால அன்பு விருப்பத்துக்கு ஏற்றாப்புல எப்படி இருந்தாலும் ஒரு பாடம் நாளைக்கு எப்படி
காணமலை பொழியுதடா கருத்துக்களும் குமியுதடா